மனிதர்கள் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் உண்மையாலுமே வந்து ஒரு புதுமுகங்களுக்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரியே இல்லை. இவங்களை வந்து ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே புது முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. மக்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது தான் என்னோட ஆசை. இன்னொன்று வந்து அதில் லீடாக பண்ணியிருக்காரு கபில்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப க்ளோஸு. அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து 100% சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு சினிமா வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறவங்க, ரொம்ப நம்மளுக்கு உயிராக நினச்சி இதுதான் நம்மளோட லைஃப்னு நினச்சி ஒர்க் பண்ணவங்களோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்ன விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இதில் வந்து பெண்களே இல்லாத படம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஒரு டாக் போயிட்டுருக்கு, எல்லா யூடியூபர்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இந்த கதைகளத்துக்கு பெண்கள் தேவைப்படலை, இதுதான் விஷயம். மற்றபடி வந்து பெண்கள் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த கதைகளத்துக்கு பெண்கள் தேவைப்படலை, அதான் விஷயம். ஒரு 6 மணி நேரம் ட்ராவலு, நைட் டைமில் பசங்க வந்து போயிருக்காங்க, அந்த இடத்துல எதுக்கு பெண்கள் தேவை, அதுதான் ஒரு விஷயமே தவிர மற்றபடி வந்து படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் மனிதர்கள் படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு அந்த படமே. ஒரு சீட் எட்ஜில் உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த படத்தை ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் முடிச்சதுமே வந்துட்டு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ஹியூமன்ஸ்னால் எப்படி, என்னென்ன மாதிரி அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் எதுக்கெலாம் தூண்டும், அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபிலாசபிக்கல் எண்டோட முடிச்சிருந்தாங்க. லவ் த மூவி. மனிதர்கள் படம் பார்க்க வேண்டிய வந்த காரணமே இதில் நான் ஒரு 2-3 சீன் நடிச்சுக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தா ஒரு சீனில் கூட நான் இல்லை. இருந்தால் கூட மனிதர்கள் படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது படம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். நான் அதாவது என்னுடைய சீன் எப்படி இருக்கும், நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணிக்கிறோம், அங்கே பார்த்த மாதிரியே இங்கே இருக்குமான்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல நம்ம இது கேரக்டர் நம்மளுக்கு சூட்டப் ஆகலை. அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் படம் வந்து இன்னும் நல்லா ஹிட் ஆகும். இந்தமாரி முகத்தை வந்து பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். மனிதர்கள் மூவி இப்போ தான் பார்த்தேன். படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஆடியன்ஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி புது படம்லாம் வரும்போது கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த க்ரூ எல்லாரையுமே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மனிதர் படம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. த்ரில்லர் படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கார் டைரக்டர். நான் யதார்த்தமாக தான் வந்தேன் படத்துக்கு. ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் இருக்குது ஆக்சுவலாக படத்தில். இளைஞர்கள் எப்படி இருக்கணும், ஒரு போதையால் என்னென்ன பிரச்சனை பண்ணிவிட்டு எப்படி மாட்டிக்கிறாங்க, ஒரு சிச்சுவேஷனு நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இது ஒரு மெசேஜ் படம் தான். எப்படி இருக்கக்கூடாது, மனிதர்களோட தன்மையை பற்றி ஒரு நல்லா காமிச்சிருக்காரு இயக்குனர். மனிதர்களுக்கு தான் கரெக்டான டைட்டில். மனிதரோட இயல்பை அப்படியே காமிச்சிச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாருக்கும் உறுத்துற மாதிரி ஆகிடும் படம். நல்லா இருந்துச்சு.